பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் வருகின்றன. இந்த வாரம் நமக்கு பொங்கல் பண்டிகை வருகிறது. சென்ற நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரித்தோம். இப்பொழுது தமிழர்களின் திருநாளாகிய இந்த பொங்கல் வருகிறது. ஏராளமான கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வேட்டியை கட்டி கொண்டு நின்றதை இந்த நாளிலே நான் பார்த்தேன். அனைத்து மாணவிகளுமே முழு சேலை அணிந்து நின்றதையும் நான் கண்டேன். பொதுவாகவே மாணவர்கள் இந்த நாட்களிலே அணிகிற ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் தான். ஆனால் இன்றைக்கு ஏராளமான மாணவர்கள் வேட்டியை கட்டியிருந்தார்கள். அதை எப்படி கட்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கெல்லாம் வேட்டி கட்ட தெரியாது. எனது தகப்பனார் வாழ்நாள் பரியந்தம் வேட்டியை மாத்திரமே அவர்கள் கட்டினார்கள். அவங்க ட்ரௌசர்ஸ் போடலை. ஆனால் நான் இப்படியாக பழக்கப்பட்டு விட்டேன். வேட்டி கட்ட எனக்கு தெரியாது. ஆனாலும் தமிழர்களின் பாரம்பரிய உடை என்பது வேட்டி தான். எப்படி பெண்களுக்கு சேலை இருக்கிறது, அதே போல் ஆண்களுக்கு வேட்டி. அதை எப்படியாவது கெட்ட படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நான் ஜாக்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஹெச் இன்ஜினியரிங் காலேஜில்
வேலைக்கு போன பொழுது முதலாக டை கட்ட வேண்டும் என்கிற ரூல் அங்கே இருந்தது. அது வரைக்கும் எனக்கு டை கட்ட தெரியாது. ஆனால் அங்கு நான் சேர்ந்த பிறகு டையை நான் வாங்கி மாணவர்கள்ட்ட கேட்டு சக ஆசிரியர்கள்ட்ட கேட்டு நாட் போட நான் கற்றுக்கொண்டேன். பிறகு அழகாக போடுவேன். இப்போ இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் அப்படி ஒரு கம்பல்ஷன் இல்லை. அதனால் இப்போ எனக்கு நாட் போடுவதே மறந்து விட்டது. சமீபத்தில் கிறிஸ்மஸ் கேரலுக்கு மாணவர்கள் நாட் போட்டிருந்தாங்க. ஒரு மாணவர் வந்து சார் நாட் போட்டுத்தாங்கன்னு கேட்டாங்க. தம்பி எனக்கு மறந்து விட்டது என்று சொன்னேன். ஏனென்றால் ஏறக்குறைய 15 வருடங்கள் கடந்து போய்விட்டது. ஒன்று தெரியாமலேயே இருக்கிறோம், இல்லைன்னா தெரிந்தாலும் அதை மறந்து விடுகிறோம். இதெல்லாம் தவறான காரியங்கள். அடிக்கடி நாட் போட்டோம்னா அது மறக்காது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கா 2-3 மாதத்துக்கு ஒருக்காவது நாட் போட்டால் அது மறக்காது. இப்பொழுது அது மறந்து விட்டது. வேட்டி கட்டுவதற்கு முயற்சியே எடுக்கவில்லை. அதனால் வேட்டி கட்டவே தெரியவில்லை. முயற்சி எடுத்தால் வேட்டியும் கட்டலாம், நாட்டும் போடலாம். இதுதான் வாழ்க்கை. பிரியத்துக்குரியவர்களே, எதுவாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளலாம். முயற்சி எடுத்தால் மாபெரும் சிகரத்தை நாம் தொடலாம். எல்லாம் நம்முடைய ஆர்வத்தில் தான் இருக்கிறது, விருப்பத்தில் தான் இருக்கிறது. ஆல் திங்ஸ் பிகின் ஃப்ரம் அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். தனிப்பட்ட முறையில் நமக்கு இருக்கிற ஆர்வம் தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நம்மை தூண்டுகின்றது, உதவுகின்றது. அதே போலவே பைபிளை குறித்து அறிந்து கொள்ள, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள, ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள, கல்வாரி சிலுவையின் வல்லமையை குறித்தும் அதிலிருந்து சிந்தப்படுகிற இயேசுவின் தூய்மையான இரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அறிந்து கொள்ள ஆசைப்படுங்கள், முயற்சியிடுங்கள், ஜெபியுங்கள். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது முழங்கால் படியிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வார சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய வாக்குத்தத்த கூட்டம் நாசரேய தேவனுடைய மாளிகையில் வைத்து வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் பங்கேற்கின்றார்கள். இது ஒரு புதிய வருடத்தின் முதல் கூட்டமாக, வாக்குத்தத்த கூட்டமாக இருக்கின்றபடியினாலே நீங்கள் அனைவரும் மழை கடல் என திரண்டு வந்து இயேசு உங்களுக்கு தரும் வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லும்படியாக இந்த வருடத்தை சந்தோஷமாக நீங்கள் ஆரம்பிக்கும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே அடியார் மாத்திரமல்ல, நாசிரியர் ஜெபஜாமவான் வருவல் சேகர் ஐயா அவர்களும் கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியை சார்ந்த தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரமாகிய ஜோசப்பனன் அவர்களும் இணைந்து உங்களுக்காக எவ்வளவு மணி நேரங்கள் ஆனாலும் நாங்கள் தனித்து ஜெபித்து தான் அனுப்புவோம். அதே போல் உங்கள் அனைவருக்கும் வருட துவக்கத்தில் ஒரு விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதனுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஜெபத்தை நடத்தி அவர்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். கடைசி காலத்தில் வேறு என்ன வேண்டது? தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் ஊழியக்காரர்களை சந்திப்பதும் தேவனுடைய ஆலயத்திற்கு பக்கத்திலே இருப்பதும் எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். எனவே யார் எந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் நீங்கள் அங்கே வந்து தங்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றது. தலா அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் பேவர் பிளாக் போடுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிரியத்துக்குரிய ஏராளமானவர் மறுபடியும் வேலை பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவைகளெல்லாம் கச்சிதமாக நமக்கு முடித்து தரும்படியாக, வாசலில் பில்லர் போடும்படியாக, பெரிய கேட் போடும்படியாக, காம்பவுண்ட் வால் கட்டப்படும்படியாக, சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்கான ராட்டினம் போன்றவைகள் போடும்படியாக நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தை சார்ந்த சில குடும்பங்களிலே திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. இன்னும் சில குடும்பங்களில் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே மன வருத்தங்கள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு இப்பொழுது சட்டப்பூர்வமாக பிரிந்துட்டாங்க. அவர்களை குறித்து நான் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறேன். இன்றைக்கும் அறிவிக்க விரும்புகிறேன். அதாக கன்னியாகுமரி மாவட்டம், மகளுக்கு இப்போ 27 வயதாகிறது. அவருடைய தாய் மற்றும் பாட்டி மிகவும் நன்கு ஜெபிக்கிறவர்கள். இவர்கள் நன்கு பிஇ படித்துவிட்டு வேலை பார்க்கிறார்கள். அதே போலவே படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு தம்பி, அவர்களுக்கு 37 வயதாகிறது. அவருடைய அம்மா அக்கா பிள்ளைகளை பார்க்குறீங்க. தம்பி 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணவாட்டி தேவை. மூன்றாவதாக திருச்சியில் சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க.
அவருடைய மூத்த மகனுக்கு 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஜெபிக்கிற மனவாட்டி தேவை என்பதை அறிவிக்கிறேன். இறுதியாக அவர் நம்முடைய பொள்ளாச்சியை சார்ந்த அன்பு மகள் 27 வயது MA BEd ஆசிரியை, இளம் விதவை, ஒரு சின்ன குழந்தை உண்டு. அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிரித்துக்குரியவர்களே, சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் என்பது எல்லாருக்கும் இருப்பதில்லை. மகிழ்ச்சியான இருதயம், ஆட்டம் போடுகின்ற இருதயம், அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லி அனுபவிக்கின்ற இருதயம், விடாத 2ல் 1 பாத்திரம்னு சொல்கிற இருதயம் தான் இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தபடியினாலே, நம்பியவர்கள் துரோகம் செய்தபடியினாலே, மிகவும் கடினப்பட்டு உழைத்த உழைப்புகள், பல வருட உழைப்புகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் அவர்களிருந்து பிடுங்கப்படுகிறபடியினாலே அவர்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. சாப்பிட மனமில்லை, தூங்க மனமில்லை, எதையுமே செய்ய மனமில்லை. அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அவர்களை ஒருபொழுதும் ஆண்டவர் புறக்கணியார். அவரிடத்தில் ஆண்டவர் அதிகமான அன்பு செலுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய இழப்புகளின் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். சிலுவை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் தானே அனுபவித்து உணர்ந்தார். எனவே இந்த நாளிலே மனம் நொறுங்கி போயிருப்பீர்கள் என்றால், மனம் உடைந்து போயிருப்பீர்கள் என்றால், நீங்கள் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவியோடு இந்த வசனத்தை கேட்பீர்கள் என்றால், உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு உங்களுக்கு தான் மீட்பு, உங்களுக்கு தான் கிருபை. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார், உயர்ந்த அடைக்கடத்தில் வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 13:30 வசனம். என்னாகமம் 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவிகளாக குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். அங்கு நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். உடனே ஜனங்களெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க, கூக்குருட்டு அழுதாங்கன்னு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். இதில் ஒரு வேதனையான காரியத்தை நாம் காண்கிறோம். எதிர்மறையாய் பேசுகிற 10 பேர், பாசிட்டிவாக பேசுகிற 2 பேர். விசுவாச முழக்கம் இடுகிற காலேபும் யோசுவாவும், நம்ம போய் சுதந்திரிக்கலாம், நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அது பெரிய நாடு தான், பெரிய பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் இன்னும் ராட்சத்தில் இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் கொடுக்குற தேசம் இதுதான், கண்டிப்பாக மேற்கொள்ளலாங்கிறாங்க. ஆனால் கூட போன 10 பேரும் அது முடியவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அந்த நாட்டில் இருக்கிறவங்க பெரிய ராட்சதர்கள், நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், போனால் அடித்து துவைச்சிருவாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். லட்சம் ஜனங்கள் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே அந்த பாலந்தேனம் ஓடுகிற அந்த நாட்டிற்குள்ளாக கடந்து போவதற்காக எத்தனை வருடங்களாக அவர்கள் காத்திருக்கிறாங்க. 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இடத்தை அவர் காமிக்கிறார். 12 பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதில் பாசிட்டிவாக நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. செழிப்பான தேசம், பெரிய திராட்சை குளம்லாம் இருக்குது, எல்லாம் செழிப்பு தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பயங்கர பெரிய ராட்சத பிறவிகள், அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு அந்த 10 பேர் அவங்க துர்ச்செய்தியை பரப்புனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க சொல்கிறத வச்சு தான் ஜனங்கள் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இவங்க 12 பேர் தான் கோத்திரத்துக்கு ஒருத்தர் அங்கே போயிருக்கிறாங்க. ஆக இவர்கள் தங்கள் வாயினாலே துர்ச்செய்தியை பரப்பி ஜனங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணினார்கள், முறுமுறுக்க வைத்தார்கள், மோசைக்கு விரோதமாக கூக்குரலிட வைத்தார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் ஜனங்களுடைய மனதை கரைய பண்ணிற்று. கானானை சுதந்திரிக்கலாம் என்கிற நம்பிக்கையை தகர்த்து போட்டது. அந்த அளவுக்கு அவருடைய வாயின் வார்த்தைகள் பயங்கரமானவைகளாக, பயப்படுத்துகின்றவைகளாக, அதைரியப்படுத்துபவைகளாக, விசுவாசத்தை உடைக்கின்றவைகளாக, விசுவாசத்திலிருந்து வலிவி போக வைக்கின்றவைகளாக
இருந்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியமாக இருக்கிறது. 2 பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஏப்பா இப்போ ஒன்றும் இல்லைப்பா, போய் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளலாம், அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இவங்க 10 பேர் சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. இந்த வாய் என்பது தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நம்ம கோபப்பட்டாலும் நம்ம கோபத்தை நம்முடைய வார்த்தைகளால் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஒருவரை நேசித்தாலும் நாம் நம்முடைய அன்பை நம்முடைய வார்த்தைகளினால் தான் வெளிப்படுத்துகிறோம். ஒருத்தர் சோர்ந்து போயிருப்பாருன்னா நல்ல வார்த்தைகளை இந்த வாயிலிருந்து பேசினா அவர்களை ஆறுதல் படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து மையான தெய்வம் என்பதை இந்த வாயிலிருந்து தான் நான் அறிவிக்கின்றேன். இந்த வார்த்தைகள் தான் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகின்றன. தாய் மொழியை நாம் கேட்ட பொழுது தான் இந்த உலகத்தில் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்முடைய செவிக்குள்ளே போன பொழுது தான் நாம் உணர்வடைந்தோம், கண்கள் திறக்கப்பட்டன, நாம் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக வந்தோம். நாமும் கூட இப்பொழுது அழகாக பேசுகிறோம். இப்படியாக கர்த்தர் வாயை கொடுத்தவர் நமக்கு முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம், எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம். நான் நினைப்பது நான் எப்படினாலும் பேசலாம். நான் ஊழியம் செய்யணும், இப்படி டெய்லி நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நாக்கை கொடுத்திருக்கிறார், வாயை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றன, ஜனங்களை பலப்படுத்துகின்றன, ஜனங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றன, அவருடைய சந்தேகங்களை தீர்க்கின்றன. பிரச்சனைகளின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், நம்பிக்கை இழக்கின்ற நேரத்தில் இந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றன. ஆனால் அநேக ஜனங்கள் நாக்கில் இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட கெட்ட வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம், தகுதியற்ற வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம், எதிர்த்து பேசுவதை பார்க்கிறோம், தூஷண வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம். இந்த வாயை பயன்படுத்தி, இந்த வாயிலுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரை காயப்படுத்துவதை வாடிக்கையாய் வைத்திருக்கிற, பயமுறுத்துவதை வாடிக்கையாய் வைத்திருக்கிற, சாபம் வார்த்தைகளை கூறுவதை வாடிக்கையாய் வைத்திருக்கிற எத்தனையோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இல்லை, இதற்காகவெல்லாம் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் நம்முடைய வாயில அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதற்காக இஷ்டப்படி பேச முடியாது. நாவை அடக்காத மனிதர்களை எத்தனையோ பேர்களை நான் காண்கிறேன். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது காரியம் என்னவென்றால், 70 வயதாகியும் 80 வயதாகியும் இன்னமும் நாக்கை அடக்காமலே இஷ்டத்துக்கு பேசி பிறருடைய மனதை சுக்குநூறாக உடைத்து போடுகிற எவ்வளவோ வயதானவர்களை கூட நான் காண்கின்றேன், முதியவர்களை கூட நான் காண்கிறேன். அது எனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது. இப்படி பேசலாமா, இப்படி பேசினா அவங்க மனசு புண்படுமே, இப்படி பேசினா அவங்க வருத்தப்படுவாங்களே, அப்படிலாம் அவங்களுக்கு தெரியல. அது அவர்களுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறது. எதை மறைக்கணும், எதை மறைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இஷ்டத்துக்கு அவங்க பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் இப்படியாக அநேகரை காயப்படுத்துவதை காண்கிறோம். இப்படியாக வார்த்தைகளை பேசுகிறதுனால அந்த உள்ளம் உடைந்து, மனம் அமைதியை இழந்து, அப்படியே மிகவும் நொறுங்கி போகிறவர்களை காண்கிறோம், தங்களை மாய்த்து கொள்கிறவர்களை காண்கிறோம். அந்தளவுக்கு வாயின் வார்த்தைகளுக்கு வலிமையாக இருக்கிறது பிரியத்துக்குரியவர்களே. ஆனால் தகுதியான வார்த்தைகளை பேசுகிற பொழுதோ, உற்சாகப்படுத்துகிற பொழுதோ, பயப்படாதீங்க பிரதர், எல்லாம் சரியாயிருன்னு சொல்லும் பொழுது அவங்க ஊக்கப்படுத்தப்படுறாங்க, உற்சாகப்படுத்தப்படுறாங்க. விழுந்து கிடக்கிறவங்க கூட எந்திரிச்சு நடக்கிறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்கிறபடியினாலே கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற அடிப்படை பாடமே தகுதியானவைகளை மாத்திரமே நாம் பேச வேண்டும். தகுதியானவைகளை நாம் பேச வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு பேச முடியாது, யோசித்து பேச வேண்டும், நிதானித்து பேச வேண்டும். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக 1000 முறை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி பேசினால் அவங்க மனசு புண்படுமா, இப்படி பேசினால் சரியாக இருக்குமா, இப்படி கடினமாக நான் பேசணுமா என்பதை 1000 முறை நாம் சிந்திக்க வேண்டும் பிரியத்துக்குரியவர்களை. அப்படி சிந்தித்த பிறகுதான் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதையெல்லாம் மீறி இப்படி ஸ்கேன் பண்ணி பேசின பிறகு கூட யாராவது நம்முடைய வார்த்தையினாலே உடைந்து போவார்கள் என்றால் நாம் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். யார் நம்மால் காயப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நாம் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மகிழுவார், ஆண்டவர் மேலே சந்தோஷப்படுவார். ஒருத்தர் இப்படி பேசி காயப்பட்டாங்கன்னா மறுபடியும் அப்படி நம்ம பேசவே கூடாது. இதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை இந்த இடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்கள், இப்படி அவங்க பேசினோன்னே ஜனங்கள்லாம் அழுறாங்க. அவங்க 10 பேர் சொன்ன வார்த்தையினால லட்ச மக்கள் 15
30-50 லட்சம் ஜனங்கள் அப்படியே அழுதாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வெறும் 10 பேராலே அவருடைய வார்த்தைகளினாலே எத்தனையோ பேர்களை சோர்ந்து போக செய்ய முடிந்தது, விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்தது. அதற்கு இந்த வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு இருந்தது என்று நாம் காண்கிறோம். நம்மளால் 4 பேர் இப்படி சோர்ந்து போய் இப்படி விலகி போகிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் காரணமாக போயிடக்கூடாது. நெகட்டிவாக பேசுகிறவங்க வைரஸ் மாதிரி அது அப்படி பரவி 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 எல்லாருமே அழுது கோபப்படுத்தி ஆண்டோடைய கோபாக்கினே வர வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் அவர்களை சபித்தார் என்று பின்னாடிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் யாருக்குமே அந்த இன்ப காணனுக்குள்ளே அவர்கள் சொன்னபடியே போக வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று காண்கிறோம். காரணம், இந்த 10 பேருடைய வார்த்தைகள் அநேகரை தைரியப்படுத்தியது என்று நாம் காண்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒருவரை கட்டும், இன்னொருவரை கொள்ளும். இதுதான் இந்த 10 பேரும் செஞ்சாங்களாம். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளாலே நிறைய விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசிட்டு வந்துட்டே இருக்கிறோம், ஆனால் அதுக்கு விளைவு பார்த்தீங்களா? இத்தனை லட்சம் ஜனங்கள் சோரம் போவதற்கும், கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனதற்கும், வழியில் பிரேதங்களை விழுந்ததுக்கு காரணம் இவங்க 10 பேர் பேசின வார்த்தைகள் தான். ஆனால் கானானை சுதந்திரிக்கலாம் என்று காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க. விசுவாச முழக்கம் பெற்றாங்க. அப்படிலாம் இல்லை, அழகாக போகலாம், நல்ல இடம், சூப்பராக இருக்குது, நம்ம போகலாம். அதனால அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாக இருக்கிறான், அவன் என்னை பற்றி உயர்வாக சொல்கிறான், கானானை சுதந்திரித்துக் கொள்ளான்னு சொல்லலாம். அதனால் அவனும் அவன் சந்ததியாரும் நிச்சயமாக அதை சுதந்திரித்துக் கொள்வாங்க. ஆண்டவர் காலேபை மாத்திரம் ஆசீர்வதிக்கலை, அவருடைய சந்ததியார் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாரா. அவங்க கண்டிப்பாக கானானுக்குள்ளே போவாங்கன்னு சொல்லி டிக்கெட் கொடுத்தாரா. நாம் தகுதியானவைகளையே பேசி கொண்டிருப்போம் என்றால் பிரித்துக்குரியவர்களே, நான் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார், அவர்களையும் இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். என்ன ஒரு பெரிதான பாக்கியம். God is not only taking us, God is not only blessing us, He is blessing our children too. பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொடுப்பது, பெற்றுக் கொடுப்பது, கடவுளுடைய கண்களில் எப்படி தயவை பெற்றுக் கொடுப்பது என்றால் காலேப் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் பிரியப்படுகிறார். சூழ்நிலைகளை மீறி அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, சூழ்நிலைகளை மீறி நாம் அவருடைய சார்பாக விசுவாச வார்த்தைகளை பேசுகிற பொழுது கர்த்தர் நம்மை அவர் அதிகமாக நேசிக்கிறார், நம்மை பார்த்து மகிழுகின்றார், நம்மை ஆசீர்வதித்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். என் தாசனாகிய காலை வேற ஆவி உடையவன் சொல்லிட்டு, வேற லெவல்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். அவனையும் அவன் பிள்ளைகளையும் சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் கவனிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு அல்லவா? எல்லாரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். துர்ச்செய்தி பரப்புறவங்களையும் கேவலமாக பேசுகிறவங்களையும் பார்க்குறாரு, அடித்து நொறுக்கிறார். நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்களையும் விசுவாசம் முழக்கமிடுகிறவர்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், சாட்சி கொடுக்கின்றார். ஒன்றும் பெரிய அளவில் நம்ம மழையை பெயர்த்து தள்ள வேண்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பெரிய படிப்பெலாம் படிக்கணுங்கிற அவசியம், படித்தா நல்லது, படிக்கட்டாலும் ஒன்றும் இல்லை. நமக்கு பெரிய ஆட்களுடைய ஆதரவு இல்லாட்டாலும் பரவாயில்லை, பணமே இல்லாட்டாலும் பரவாயில்லை, விசுவாசமாக பேசுங்க. நம்ம எல்லாத்தையும் சுதந்திரிக்கலாம். ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார். நீங்கள் பேசுங்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களை பிரியம் கொள்வார். வெறும் வார்த்தைகளை வைத்து தான் ஆண்டவர் ஒருவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்கிறார். நான் தகுதியான வார்த்தைகளை பேசுகிற பொழுது ஆண்டவர் நம்மில பிரியப்படுகிறார். என் செல்ல பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறார். ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அறிவே இல்லாட்டாலும் பரவாயில்லை, சொத்துக்களே இல்லாட்டாலும் பரவாயில்லை, எப்பொழுதும் பாசிட்டிவாக பேசுங்க, எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க, தட்டி கொடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர் இயேசு நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். நிச்சயமாக உங்கள் வியாதியிலிருந்து அவர் சுகம் கொடுப்பார். உங்கள் பிள்ளையை அவர் காப்பாற்றுவார். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவர் மேலிருந்து பார்த்து, என் மகன் வேற ஆவி உடையவனாக இருக்கிறான், இந்த பொல்லாத உலகத்தில் பிறருடைய மனதை குத்தி பேசி உடைத்து மகிழ்கிற இந்த உலகத்தாரின் மத்தியில்
என் மகன் எப்பொழுதும் தகுதியானவைகளை பேசுகிறானேன்னு சொல்லிட்டு உங்களை பிரியம் கொள்ளுவார், உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி என்பதை யோசுவாவும் இது காலேபும் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கின்றார்கள். எத்தனையோ லட்சம் பேர் எகிப்திலிருந்து வந்தாங்க, எல்லாரையும் ஆண்டவர் அடித்தார். போகிற வழியில் எல்லாரும் செத்து கீழே விழுந்தாங்க. ஆனால் அந்த 2 பேர் மாத்திரம் அவங்க இன்ப கானானுக்குள்ளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. காரணம் அவங்க விசுவாசமாக பேசினாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்தினாங்க. இவங்க எல்லாம் பிரேதங்களாக கீழே விழுந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. காரணம் நாக்கு அடக்கலை, வாயை அடக்கலை, தகுதி இல்லாமல் பேசினாங்க, யோசனை இல்லாமல் பேசினாங்க. இப்படி பேசினா ஆண்டவர் கோவப்படுவார்னு அவங்க அறியலை, ஆண்டவருடைய வல்லமையை அவங்க அறியலை. அதனால் அவங்க எல்லாரும் இழந்து போனாங்க. அவங்கள கூட்டு போகிறது தான் கர்த்தர் சித்தம், கானானுக்குள்ளே போகிறது தான் சித்தம். ஆனால் அதை அவங்க வாயாலேயே அவங்க கெடுத்துக்கிட்டாங்க, தாங்களே அந்த பாக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க தகுதியானதை பேசுனதுனால இன்ப கானானுக்குள்ளே அவங்க புறப்பட்டு போனாங்க, சுதந்திரித்தாங்க. பிரித்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தகுதியானவர்களை மாத்திரம் பேசுங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, மனதை உடைக்கிற வார்த்தைகளை பேசாதீங்க, உருப்படவே மாட்டேன், விளங்கவே மாட்டேன்னு சாபங்களை கொடுக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். தகுதியானவைகளை பேசுங்க. பாருங்கள், அப்படி பேச 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 உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிறருக்கு நீங்கள் நம்பிக்கை உங்கள் வார்த்தைகளால் ஏற்படுத்த இயேசுவை தேடினால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல 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 ஆண்டவர் உங்களை பிரியங்கொண்டு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் அப்படி விசுவாசித்தபடியினால்தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே பேசினபடியினாலே, தட்டி கொடுத்த வார்த்தைகளை பேசினதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். யார் கடந்த காலங்களெல்லாம் ஒரு ட்ராமா இருந்தது, டீம் இருந்தது, அதெல்லாம் யாராவது ஆக்ட் பண்ண நான் போய் தேடி போய் நல்லா நடிச்சிங்கண்ணே, நல்லா அருமையாக உங்கள் ரோல் இருந்தது, டச்சிங்காக இருந்தது, நான் உங்களை போய் ஊக்கப்படுத்துவேன், உற்சாகப்படுத்துவேன், தட்டி கொடுப்பேன். குறைகள் இருந்தால் அதை சொல்ல மாட்டேன், யார்கிட்ட என்ன குறை இருந்தாலும் சொல்ல மாட்டேன். நன்மைகள் 1-2 சின்னதாக இருந்தால் கூட அதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவேன். ஊழியத்திலும் கூட அப்படித்தான், எல்லாரையும் உற்சாகப்படுத்தி தான் கர்த்தர் எனக்கு பழக்கத்தை கொடுத்துருக்கிறார். நான் பிறரை உற்சாகப்படுத்துறதுனால இன்றைக்கி ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எதை விதைப்போம் அதைத்தான் அறுப்போம். எப்பொழுதும் பிறரை உற்சாகப்படுத்திகிட்டே இருங்க, விசுவாச வார்த்தைகளே பேசுங்க. இந்த வருஷத்தில் இன்ப கானானுக்குள்ளே நீங்கள் காலேப மாதிரி யோசுவா மாதிரி நீங்கள் பிரவேசிப்பீங்க. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய கட்டடங்களில் போய் குடியிருப்பீங்க, கட்டியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் மிகப்பெரிய வீடுகளில் போயிருப்பீங்க. நட்டாத திராட்சை தோட்டங்களுடைய பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க, சொந்தம் கொண்டாடுவீங்க. எப்போ தெரியுமா? சரியானவைகளை, தகுதியானவைகளை, விசுவாசமுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்பொழுது மாத்திரமே. இது ஒரு அற்ப காரியம், ஆனால் இதுதான் மிகப்பெரிய காரியங்களை தீர்மானிக்கிறது. ஆண்டுடைய பார்வையில் இதுதான் விலையேற பெற்றதாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது எப்படி எனப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தகப்பன செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்தீங்க. ஆண்டவரை வார்த்தை தான்ப்பா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது. தேவன் எங்களை நேசிப்பதும் வெறுப்பதும், எங்களை ஆசீர்வதிப்பதும் சபிப்பதும் எங்களுடைய வாயிலும் தான் இருக்குது. எப்பொழுதும் பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையும், ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என்கிற விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் பேசுவதற்கு எங்களை கற்றுத்தாரும். ஆண்டவரை வாயின் தாறுமாறுகளை எங்களை விட்டு அகற்றும். பிறரை குறித்து துர்ச்செய்தியை பரப்புகிற இது 10 பேரை போல ஆண்டவரை நாங்கள் துர்ச்செய்தியை பரப்பி பிறருடைய உள்ளத்தை கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோசித்து பேச உதவி செய்யுங்க. வாய் அடக்காதவங்களாம் எங்கே போனாங்க? இன்னைக்கு அவங்க இருக்காங்களா? இல்லவே இல்லை. வாய் அடக்காதவங்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையை பெற்று அவங்க இல்லாமல் போனாங்க. நாங்களும் அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது. இங்கே இருந்த வாய் பேசின எல்லாரும் வழியில் விழுந்தாங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கணும் தேவ சித்தமாக இருந்தது. அதை அவர்களே தங்களுடைய வாயினாலே வார்த்தைகளாலே கெடுத்து கொண்டார்கள். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு பேச கற்றுத்தாருங்க. வயசு 80 வயசாகி இன்னும் பேச தெரியலையே ராஜா, என்ன சொல்லப்பா. ஆண்டவரை தோத்துற வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்க உதவி செய்யுங்க ஐயா. கிருபையினாலே ஒவ்வொருவரையும் தாங்குங்க, இரக்கத்தினாலே ஒவ்வொருவரையும் தாங்குங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. தகப்பனே, அதை ஆண்டவரை தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுதே நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பரம பரிகாரி, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த
சரீரங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. இழந்து போன பழைய பலனை தருகிற கால்கள் பலன் குன்றக்கூடாது. இன்னொருவரை சார்ந்து வாழ்கிற நிலைமை இருக்கக்கூடாது. தகப்பனே, ஆண்டவர் என்னை தூக்கு, என்னை உட்காரவை, என்னை நடத்தி கூட்டு போகிற நிலைமை ஒரு காலம் அந்த சாபம் வரக்கூடாது. ஓடி ஆட, மடிப்பிள்ளை ஏறி இறங்க, கிரவுண்டில் ஓடி போக, வாக்கிங் போக உதவி செய்யுங்கப்பா. என்ன சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகட்டும். இரவு நாள் நித்திரையை தாரும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, விபத்தில் சிக்கி விடாதபடிக்கு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு போன்ற பயங்கரங்கள் ஆண்டவர் அந்த அம்புகளை எங்களை தைத்து விடாதபடி கத்திரங்களை விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டு வாலிபத்தின் பாவங்கள், போதை, அடிமைத்தனத்தில் எத்தனை பேர் சிக்கி நாசமாக போகிறாங்க, எதிர்காலத்தில் பாழாக்குறாங்க. கர்த்தாவை எப்படியாவது நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவ கிருபை தாங்கட்டும், தேவ இரக்கம் தாங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே பல வருடங்களாய் திருமணமாகாமல், குழந்தை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், நிந்தைகள் மேல் நிந்தையை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாய் நன்மைகளை கைகூடி வரச் செய்து ஆசீர்வதிங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல காரியம் நடக்கட்டும், இந்த வீடு விற்கட்டும், இந்த நிலம் விற்கட்டும், பணம் கிடைக்கட்டும். ஆண்டவரை இந்த எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு காரியங்களை வாங்கி செய்யுங்க. வருங்காலங்களை இன்பமாக்கி தருந்து குளிர் யாரையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. விபத்து எதுவுமே சம்பவிக்காதபடி, உயிர்கள் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபையில வழி நடத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திற நாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து இயேசப்பாவுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஸ்ரீதராட்சிப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ஒவ்வொருவருக்கும் இந்த கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.